ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாப்டர் டூ இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸ்ல எபிசோட் டூல வந்து நம்ம சாப்டர் டூ கீ கான்செப்ட்ஸ் இன் பர்சனல் ஃபினான்ஸ் பார்க்க போறோம். பேசிக்கா இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேவிங்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அசட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன, இன்ஃபிளேஷன், காம்பவுண்டிங், அதை பத்திலாம் நம்ம வந்து பேசிக்கா பர்சனல் ஃபினான்ஸோட ரொம்ப ரொம்ப பேசிக் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம ஜென்ரலா நம்ம ரியல் லைஃப் எடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பர்சன்ட்ட வந்து நம்ம கேட்கணும். நீங்க உங்க லைஃப் டைம்ல எவ்வளவு நீங்க சம்பாதிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது வந்து நீங்க வந்து உங்க இப்போ எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, இப்போ எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்க, இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா ஒரு 2 to 3 மினிட்ஸ் சைலண்டா இருந்து அப்புறம் தான் யோசிப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பத்தின அவேர்னஸ் இல்ல. ஸோ அதனால வந்து அவங்க அதை பத்தி யோசிக்கல. வர காசுக்கு வந்து அவங்க வந்து செலவு பண்ணிடுறாங்க, இது பண்றாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒருத்தர் பேர் வந்து அர்ஜுன், இன்னொருத்தர் பேர் ஆனந்த்ன்னு எடுத்துக்கணும். இப்போ அர்ஜுனுக்கும் ஆனந்தும் ஒரே கம்பெனில தான் பிளேஸ் ஆகுறாங்க. அவங்க வந்து மாசம் மாசம் 2 பேரும் 2000 வந்து ஒருத்தர் வந்து அர்ஜுன் வந்து ரூ. 2000 வந்து சேர்த்து வைக்கிறாரு. ஆனந்த் வந்து ரூ. 2000 வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. நம்ம அடுத்த 20 வருஷத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனோட காசு அந்த ரூ. 2000 சேர்த்து வச்சது வந்து 20 வருஷம் கழிச்சு 2000 2000 மாசத்துக்கு சேர்த்து வச்சா ஒரு ரூ. 6,00,000 கிட்டத்தட்ட அவர் சேர்த்து வச்சிருப்பாரு. இங்கிட்டு வந்து நம்ம வந்து ஆனந்த் பார்த்தோம்னா ரூ. 2000 வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ எதுலயோ போடும்போது அவருக்கு வந்து 2000 வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 19 லேக்ஸ் வரைக்கும் வந்து அவரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் என்னன்னா இங்கே தான் வந்து அந்த காம்பவுண்டிங் வந்து வேலை பார்க்குது. நீங்க சேர்த்து வைக்கும்போது ரூ. 2000 வந்து அப்படியே இருக்கும். பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மணி வந்து காம்பவுண்ட் ஆகி க்ரோ ஆகுது. ஓகே. நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா பேசிக்ஸ்லேருந்து சேவிங்ஸ்லேருந்து சொல்றேன். இப்போ சேவிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெர்சன் வந்து ஒரு இன்கம் வருதுன்னா, இன்கம்ல வந்து எக்ஸ்பென்ஸ காட்டிலும் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஷன் வந்து நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா? சேர்த்து வச்சு சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ ரூ. 30,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, ரூ. 10,000 எடுத்து வச்சுட்டு மீதி ரூ. 20,000 செலவு பண்றோம். இந்த மாரி மாசம் மாசம் பண்ணும்போது அந்த 10,000 10,000 வருது பாத்தீங்களா? அதுதான் நம்ம சேவிங்ஸ்ன்னு சொல்றோம். பட் இந்த சேவிங்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம மிடில் கிளாஸ் அண்ட் புவர் கிளாஸ்ல வந்து பண்ற பெரிய தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ 30,000 வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத சேவ் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. சேவிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்னா, இன்கம் வருது. ஒரு ரூ. 30,000 வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸ்பென்ஸே பண்ணணும். அதுதான் வந்து பேசிக்கான ரூல். நம்ம அந்த ஃபார்முலால பார்த்தோம்னா கூட தெரியும். சேவிங்ஸ் வந்து இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ சோ, இப்ப நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்கம்னா வந்து உங்களுக்கே தெரியும். பெர்சன் வந்து ஒரு நபர் வந்து சம்பாதிக்கிற மாச சம்பளமா இருக்கலாம், வேஜஸா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்றதுல ப்ராஃபிட்டா இருக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர்னா அவங்க வந்து மாசம் மாசம் அவர் ஃபேமிலிக்காக செலவு பண்றது, இல்ல அவருக்காக செலவு பண்றது வந்து எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். சேவிங்ஸ்னா வந்து இன்னும் ஆஸ் ஆல்ரெடி பார்த்தாப்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் இன்கமோட போர்ஷன். இப்போ வந்து இன்வெஸ்ட்மென்ட். இதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க போறது. இப்போ இன்வெஸ்ட்மென்ட்னா என்னன்னா வந்து உங்களோட சேர்த்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்க 2,000 வந்து இப்ப 30,000 வருதுன்னா, மாசம் 10,000 வந்து நான் வந்து இந்த மாரி சேவ் பண்றீங்க பார்த்தீங்களா? இந்த சேவிங்ஸ தூக்கி வந்து நீங்க வந்து ஒரு சேவிங் அக்கவுண்ட்ல போடாம, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, இல்ல வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ, இல்ல வந்து ஒரு கோல்டுலயோ நீங்க போடும்போது, உங்களுக்கு வந்து அந்த மணி வந்து குரோ ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த மணி வந்து அப்படியே அப்படியே இருக்காது. இப்ப நீங்க 10,000 போடுறீங்கன்னா, நீங்க ஒரு சேவிங் பேங்க் அக்கவுண்ட்ல போடும்போது அது அப்படியே தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க இதே வந்து நான் சொல்றாப்புல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல வந்து கோல்டுலயோ, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்சியல் அசெட்ஸ்ல நீங்க போடும்போது அந்த மணி வந்து குரோ ஆகுது. ஸோ வந்து ஆ அது அது வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தாப்ல, அர்ஜுன் வந்து ரூ. 2,000 சேர்த்து வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஆனந்த் வந்து ரூ. 2,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த ரூ. 2,000 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, அர்ஜுன் கையில வந்து ரூ. 6,00,000 இருக்கு அப்ராக்ஸிமேட்டா. இந்த பக்கம் வந்து ஆனந்த் கையில வந்து 19 லேக்ஸ் இருக்கு. பிகாஸ் ஹி இன்வெஸ்டட் இன் சம் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல போடாம, அத வந்து அவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ல வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. இப்ப ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நான் சொல்றேன். ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்னா என்ன அப்டின்னா, ஒண்ணுமே இல்ல. ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேங்க்ல குடுக்குற ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், ஷேர்ஸா இருக்கட்டும், பாண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது செக்யூரிட்டீஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்கு. நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்னா கோல்டு, சில்வரு, ஒரு லேண்டு அதெல்லாம் வந்து நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல வருது. இப்போ வந்து சேவிங்க்கும், இன்வெஸ்ட்மென்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, சேவிங் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும்.
இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. அது நம்ம பார்த்து பண்றது தான் ரிஸ்க். நம்மளால எவ்வளோ எமோஷனலா ஹேண்டில் பண்ண முடியுமோ, அவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேவிங்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல ஷார்ட் டேர்ம் இருக்கு, மிட் டேர்ம் இருக்கு, லாங் டேர்ம் இருக்கு. நீங்க வந்து உங்களோட என்ன சொல்றது, உங்க பர்ப்பஸ பொறுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணா ஷார்ட் டேர்ம் சூஸ் பண்ணலாம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மிட் டேர்மோ இல்ல லாங் டேர்மோ சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பையன் வந்து இப்பதான் இது ஸ்கூல் பண்றான். பிஜிக்கு வந்து நான் வந்து அவன அப்ராட் அனுப்பணும் அப்படின்னு இருக்கும்போது, நீங்க வந்து பிஜிக்கு வந்து காசு அப்பன்னு பார்த்து உங்களால ரெடி பண்ண முடியாதுல்ல. ஸோ வந்து அதுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 10 இயர்ஸ் வந்து நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஸோ வந்து அது டிபெண்ட் அப்பான் த பர்ப்பஸ். நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாரி. இப்போ வந்து இது சேவிங்ஸ் பொறுத்தவரைக்கும் ஹைலி லிக்விட். நீங்க எப்பனாலும் எடுத்துக்கலாம். பட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. நீங்க வந்து இப்போ ஷார்ட் டேர்ம் எடுத்தீங்கன்னா வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். மிட் டேர்ம்னா நீங்க ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். லாங் டேர்ம்னா ஒரு 7+ இயர்ஸ் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். இப்போ வந்து சேவிங்ஸ் வந்து நீங்க என்ன சொல்றது, அப்படியே தான். நீங்க போடுற காசு நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து மார்க்கெட்ட பொறுத்து மாறும் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து குரோத் லெவல்ல நம்ம பார்த்தோம்னா சேவிங்ல வந்து குரோத்தே இருக்காது. ஆனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தோம்னா, நீங்க மணி வந்து காம்பவுண்ட் ஆனா, நம்ம வந்து அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தாப்ல அர்ஜுன்ட்ட வந்து 6,00,000 தான் இருக்கு 20 வருஷம் கழிச்சு. ஆனா இங்க இந்த சைடு வந்து ஆனந்த் கிட்ட வந்து 90,00,000 இருக்கு. 19 லேக்ஸ் கிட்டத்தட்ட இருக்கிறதுனால, அதுலயே நமக்கு தெரியும் எப்படி காம்பவுண்டிங் வந்து வேலை பார்க்குது. ஸோ வந்து இன்வெஸ்ட் பண்ணா காம்பவுண்டிங் ஆகும். மணி வந்து காம்பவுண்ட் ஆகும். இப்போ வந்து எதுக்கு வந்து நம்ம சேவ் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம லைஃப் டைம்ல சில கோல்ஸ் இருக்கும். இப்போ வந்து வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்ல பையனோட எஜுகேஷனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு மேரேஜ் பண்றதா இருக்கலாம், இல்ல ரிட்டையர்மென்ட் பிளானிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபினான்சியல் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். லோன் எதுவும் வாங்காம. அப்புறம் வந்து நம்ம குரோத் பார்க்கணும் அப்படின்னா வந்து, இப்போ ஜென்ரலா வந்து நம்ம 60,000 சம்பாதிக்கிற ஆளா இருக்கோம். அப்ப ஒரு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட செலவுகள கூட்டாம, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து நம்மளால இன்கிரீஸ் பண்றதுனால, மணி வந்து காம்பவுண்ட் ஆகுறதுனால வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து நம்மளுக்கு வந்து காசு வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கும். ஸோ அதான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஒரு பவரே. அந்த பவர் ஆஃப் குரோத். இப்போ ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லைஃப்ல வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஒரு 20 வயசு பையன் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும், ஒரு 50 வயசு நபர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது வித்தியாசம் நிறையா இருக்கு. பிகாஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ணோம்னா, அவ்வளோக்கு எவ்வளோ மணி வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கும். இப்போ அடுத்து அடுத்து முக்கியமான டெர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அசெட், லைபிலிட்டி, டெப்ட். அசெட் அப்படின்னா வந்து சொத்து தான். சிம்பிளா சொன்னா நம்மளோட சொத்து. நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு. அந்த சொத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? கோல்டு, அப்புறம் வந்து எவ்வளவு சொத்து வச்சிருக்கோம், எவ்வளவு நிலம் நம்ம கிட்ட இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் அசெட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம கிட்ட எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, எல்லாமே வந்து அசெட்ஸ் வரும். லைபிலிட்டினா வந்து இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, வீடு கட்டும்போது வந்து லோன் எடுப்பீங்க தெரியுமா? அந்த லோன் வந்து லைபிலிட்டியா இருக்கும். இப்போ கார் வாங்குறீங்கன்னா, கார் லோன் எடுக்கிறீங்கன்னா அது லைபிலிட்டியா இருக்கும். இப்போ கிரெடிட் கார்டு நீங்க ரொம்ப யூஸ் பண்ற ஆளா இருக்கீங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு பேலன்ஸ் வந்து ஒரு லைபிலிட்டியா இருக்கும். அப்புறம் வந்து வேற ஏதாவது பர்சனலா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஒரு 50,000 ஒரு 60,000 கடன் வாங்குறீங்க அப்படின்னா, அதுவுமே லைபிலிட்டியில தான் போகும். இப்போ டெப்ட்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட நீங்க இப்ப வந்து என்ன சொல்றது, மாசத்துக்கு 60,000 நீங்க சம்பாதிக்கிறீங்க. பட் அந்த 60,000 வந்துட்டு உங்களுக்கு பத்தாம நீங்க வந்து 70,000க்கு நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, மீதி 10,000 நீங்க வந்து வேற யார்ட்டயாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா, அததான் டெப்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஃபினான்ஷியல் டேர்ம்ல டெப்ட்ன்னு சொல்லுவோம். பட் டெப்ட்டுக்கும் லோனுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. லோன்னா வந்து இது ஒரு டெப்ட்டோட ஒரு டைப் தான் லோனு. லோன்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு நம்ம பேங்க்ல எடுக்கிறத வந்து நம்ம லோன் சொல்லுவோம். ஹோம் லோனு, பர்சனல் லோன் அதெல்லாம் வந்து லோன்ஸ்ல சொல்லுவோம். அப்புறம் வந்து பெர்சனலா வந்து நம்மளுக்கு டெப்ட்ஸ்ல வந்து நெறைய இருக்கு. இந்த ஃப்ரெண்ட் கிட்ட வாங்குறது, இந்த கிரெடிட் கார்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த மாரி எக்கச்சக்கமான டைப் இருக்கு. பட் நம்ம அவ்வளோ தூரம் போக வேணாம். டெப்ட்னா வந்து கடன். லயபிலிட்டினா வந்து உங்களோட செலவு. அசெட்னா உங்களோட சொத்து. இத மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். இப்ப டைம் வேல்யூவுக்கும், மணிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டைம் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா, ஆ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, டைம் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இப்போ ஜெனரலா வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரூ. 500 என் கையில இருக்கு. 2025ல ரூ. 500 என் கையில இருக்கு.
இதோட மதிப்பு வந்து நான் வந்து இப்ப ரூ. 500க்கு நான் என்ன வாங்கலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆ ஒரு 500 நான் வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் நான் வந்து 500க்கு வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துல அந்த 500 வேல்யூ 500ஆ இருக்காது. கம்மியாயிருக்கும். பிகாஸ் வந்து அந்த 500ஓட வேல்யூ வந்து ஒரு 200, 300க்கு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லலாம். இப்போ வந்து 500க்கு நான் வந்து இந்த பென்ன வந்து 500 சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த பென் வந்து ஒரு 500க்கு நான் வந்து இப்ப வாங்குறேன் அப்படின்னா, அடுத்த ஒரு 5லேருந்து 10 வருஷத்துல இந்த பெண்ணோட வேல்யூ வந்து வெறும் ரூ. 500 இருக்காது. ஒரு ரூ. 700 இருக்கும். ஸோ தட் வந்து இது எதனால நடக்குது அப்டின்னா, அங்கதான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணும். இப்ப நம்ம வந்து ஜெனரலா வந்து ஒரு வடை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 2000லாம் வந்து எங்க அப்பா சொல்லுவாங்க. 2000 டைம் 1990ஸ்லாம் வந்து வடை வந்து வெறும் ரூ. 2 ரூ. 3 அப்படிங்கிறது. ஆனா வந்து இப்ப பார்த்தோம்னா, வடை வந்து ரூ. 2 ரூ. 3 அப்ப வந்து வடை வந்து ஜெனரலா 15லேருந்து ரூ. 10 ஆகுது. ஸோ தட் வந்து இது எதனால நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து மணி வந்து க்ரோ ஆகுது. மணியோட வேல்யூ இன்கிரீஸ் ஆகுது அப்படின்றப்போ கிடையாது. மணியோட வேல்யூ வந்து கம்மியாகுது. ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இதுல மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இன்ஃப்ளேஷன்னா வந்து அந்த பிரைஸும், அந்த ப்ராடக்ட்டோட இது வந்து இன்கிரீஸ் ஆகுது. மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் வந்து நம்ம வந்து இப்ப நெறைய பொருள் வாங்குறோம். இப்போ வந்து ஆ ரூ. 500 வந்து நம்ம வந்து இப்போ 2000த்துல வந்து ரூ. 500க்கு வந்து நம்மளால வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு கிராம் கோல்டு வாங்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதே ரூ. 500க்கு நம்மளால இப்போ ஒரு கிராம் கோல்டு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன்னா வந்து மணியோட வேல்யூ கம்மியாயிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டிங். இப்போ வந்து ஆ ஃபினான்ஸ்ல வந்து காம்பவுண்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மகிட்ட ரூ. 1000 இருக்கு. இந்த ரூ. 1000க்கு வந்து வருஷா வருஷம் நம்மளுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு இந்த ரூ. 1000ல 9% வந்து ₹90 நம்மளுக்கு அட் த எண்ட் ஆஃப் 1 இயர் வந்து நம்மளுக்கு ₹1090 இருக்கும். இந்த 1090யோட திருப்பி அடுத்த வருஷம் 9% ஆகும்போது, நம்மளுக்கு திருப்பி ₹98 கிடைக்கும். ஸோ இந்த 190யோட 98 ஆட் ஆகும்போது 188 கிடைக்குது. அடுத்த 3 இயர் பார்த்தோம்னா, அந்த 188 அதே மாரி 9% வரும்போது 295ன்னு வருது. இந்த 295யும் 188யும் நம்ம ஆட் பண்ணும்போது 1295 அப்படிங்கிற இது வரும். இந்த 3 வருஷத்த நம்ம 10 வருஷத்துக்கு போட்டோம். 10 வருஷம், 20 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் ஆகும்போது, இந்த ரூ. 1000 வந்துட்டு நம்ம வந்து 28,816 கிட்டத்தட்ட அப்ராக்ஸிமேட்டா 30,000 நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 30,000 அட் த எண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் வந்து மணி வந்து காம்பவுண்ட் ஆயிருக்கு. இதே ரூ. 2000 இதே ரூ. 1000 நீங்க வந்து 40 வருஷம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, உங்க கையில வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது? அந்த ரூ. 1000 அப்படியே நீங்க வச்சிருந்தீங்க. 40 வருஷம் அப்படியே வச்சிருந்தீங்க. சேவிங் அக்கவுண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா ரூ. 1000 தான் இருந்திருக்கும். அதோட மதிப்புலாம் குறைஞ்சிரும். ஸோ இந்த காம்பவுண்டிங்ல ரூல் 72 இருக்கு. அதாவது வந்து இந்த ரூல் 72 பார்த்தோம்னா, உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ரூல் 72 இருக்குன்னா வந்து உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலில வந்து அப்பா, அம்மா வந்து ஒரு ரூ. 200 வந்து குடுக்குறாங்க. அந்த பையனுக்கு பர்த்டேக்கு. அடுத்த அவன் வந்து அவனோட அக்கவுண்ட்ல வந்து போடுறான். அது வந்து 6% இன்ட்ரெஸ்ட் வந்து அவனுக்கு குடுக்குது. ஸோ இந்த ரூ. 200 எப்ப ரூ. 400 மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு தெரியுமா? 6%. இந்த 6% வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 72 ஓட டிவைட் பண்ண போறோம். 72 டிவைடட் பை குடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம பண்ணும்போது, 72 6% போனா உங்களுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த ரூ. 200 ரூ. 400 இந்த மாரி 12 வருஷம் ஆகும். சிம்பிள் தான். அப்போ வந்து நம்ம வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஜெனரலா 12% ரிட்டர்ன்ஸ் குடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம 72 டிவைடட் பை 12% பிரித்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் 6 இயர்ஸ்ல வந்து நம்மளால வந்து அந்த நினைச்சத அச்சீவ் பண்ண முடியும். ம். எப்ப அது டபுள் ஆகும்னு கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 12% ரிட்டர்ன் குடுக்கறதுனால, எனக்கு வந்து 6 வருஷத்துல நான் போட்ட பணம் வந்து டபுள் ஆயிடும். ஸோ அதான் அந்த காம்பவுண்டிங். அப்புறம் வந்து
இந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அது அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டோம். இப்ப நம்ம வந்து பிளான் பண்ண போறோம். நம்ம மாசா மாசம் மார்க்கெட் வந்து பிரைஸ் ஏறுது, இறங்குது. நம்ம வந்து சிம்பிளா வந்து வெறும் பணத்த மட்டும் போட போறோம். அத பத்தி எதுவுமே பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம வந்து அதோட இதெல்லாம் எதையுமே பார்க்காம நம்ம வந்து வெறுத்தா வந்து மாசம் மாசம் போடுற ஒரு பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அது காம்பவுண்ட் ஆகி நம்ம கடைசியில வந்து ஒரு நல்ல வேல்யூ குடுக்கும். அதுக்கான இத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஜனவரி மாசம் வந்து நான் வந்து ரூ. 2000 வந்து வாங்கியிருக்கேன். அமௌண்ட் வந்து நான் ரூ. 2000 குடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு யூனிட் வந்து ரூ. 50 வாங்கியிருந்தேன். ஸோ 40 யூனிட் நான் வாங்கியிருக்கேன். பிப்ரவரி மாசம் வந்து அதே யூனிட் வந்து கம்மியாயிருக்கு. 41 வந்திருக்கிறதுனால நான் ரூ. 2000க்கு 48 யூனிட் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன சொல்றது? ட டவுன் ஆயிருக்கு. நான் பிரைஸ் வந்து லோ ஆயிருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா யூனிட் வாங்குறேன். பிரைஸ் அதிகமா இருக்கும்போது நான் கம்மியா வாங்கிட்டு வாங்குறேன். இப்ப அதே இது ஏப்ரல்ல பார்த்தோம்னு வைங்களேன், ரூ. 50க்கு வாங்க வேண்டியது ரூ. 58 இருக்கிறதுனால நான் 34 யூனிட் தான் வாங்கியிருக்கேன். சரியா? 6 யூனிட் கம்மியா வாங்கியிருக்கேன். இப்படி நான் மாத்தி மாத்தி நான் 1 வருஷம் மட்டும் நான் பண்றதுனால எனக்கு டோட்டலா 466 யூனிட்ஸ் வந்திருக்கு. டோட்டலா நான் ரூ. 24,000 போட்டிருக்கேன். ஆனா எனக்கு வந்து கிடைச்ச அமௌண்ட் வந்து டபுளா இருக்கு. ஓகேவா? ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இதுல இருக்கு. இதே நான் வந்து வருஷம் வருஷம் பண்ணும்போது, என்னால வந்து நல்ல ஒரு என்னோட ஃபினான்ஷியல் கோல வந்து நல்லா நான் அச்சீவ் பண்ண முடியும். பை மோர் யூனிட்ஸ். இப்ப நான் மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து லோவா இருக்கும்போது, நீங்க நிறைய யூனிட்ஸ் வாங்க போறீங்க. மார்க்கெட்டோட கண்டிஷன் அதிகமா இருக்கும்போது, நீங்க கம்மியான யூனிட்ஸ் வாங்கிக்க போறீங்க. இத நீங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா 1 வருஷம் ஃபாலோ பண்ணீங்க. அண்ட் மார்க்கெட் கண்டிஷனே பார்க்காம அப்படின்னா, யூ கேன் அச்சீவ் யுவர் ஃபினான்ஷியல் கோல். இதுதான் ருப்பி காஸ்ட் ஆவரேஜ்ன்னு நம்ம சொல்றோம். ஓகே. இத வந்து நம்ம அடுத்து சாப்டர் 3ல ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.